إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஒரு முஸ்லிமான இமாம் தொழுகையில் பிதஅத் செய்யும் நிலையிலே அவரை பின்பற்றலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களில் எவரேனும் ஒருவர் பிதஅத் செய்கின்றார் என்றால் உண்மையிலேயே அது பிதஅத் என்று குர்ஆன் சுன்னாவின் வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் அது பிதஅத்தாக இருந்து அது பற்றி அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதன் பிறகும் தொழுகையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பிதஅத் செய்பவர் ஈமானை இழந்து விடுவார் என்று வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்களின் தீர்ப்பாகும். எனவே பிதஅத் செய்கின்ற ஒருவருக்கு பின்னால் தொழுவது மட்டுமல்ல, அவரை நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிமாக அங்கீகரிப்பதே தவறாகும். ஒரு ஆதாரத்தை மட்டும் இங்கு நினைவுபடுத்துகின்றோம். சஹீஹ் முஸ்லிமிலே முதலாவது பாடமாகிய ஈமான் என்ற பாடத்தின் 30வது தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ஹதீஸின் சுருக்கத்தை கூறுகின்றோம். ஒவ்வொரு நபிமார்களும் வருகின்ற போது அவர்களது சுன்னாவை எடுத்து நடக்கக்கூடிய தோழர்கள், உதவியாளர்கள் ஒரு சிலர் பொதுவாக இருப்பார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் தோன்றும். இப்படி காலம் செல்லுகின்ற போது அந்த தலைமுறையினர் அவர்கள் எதனை கூறுகின்றார்களோ அதனை செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்படாததை அவர்கள் செய்வார்கள். சுவனம் செல்லுவதற்கு வஹியை பின்பற்றுங்கள் என்பதே அல்லாஹ் ஏவியதாகும். எனவே நேர்வழியிலிருந்து தடம் புரளுகின்றவர்கள் குர்ஆன் சுன்னாவின்படி அமல் செய்வதை விட்டுவிட்டு இந்த பிதஅத் என்ற மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக பின்பற்றுவது, இப்படி பின்பற்றுவார்கள். இவர்கள் செய்கின்ற தவறை கையினால் ஒருவன் தடுத்தால் அவன் விசுவாசி ஆவான். அது முடியவில்லை, நாவினால் தடுக்கின்றான் என்றால் அவனும் விசுவாசி ஆவான். அதுவும் முடியவில்லை, பிதஅத் என்பதை மனதளவிலே அவன் வெறுக்கின்றான் என்றால் அவனும் விசுவாசியாவான். வலைஸ வராஅ ஸாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், அதற்கு அப்பால் ஒரு கடுகு அளவேனும் ஈமான் கிடையாது என நபி அவர்கள் கூறுகின்றார். எனவே முதலாவது விடயம், பிதஅத் செய்கின்ற ஒரு இமாமின் பின்னால் தொழுவதா என்பது மட்டுமல்ல பிரச்சினை. பிதஅத் என்பது ஈமானை பறிக்கக்கூடியது, தீனை உருவாக்குகின்ற அதிகாரமுள்ள அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைப்பதாகும். வஹியின் ஆதாரம் இல்லாமல் இது நன்மையான காரியம் என ஒருவர் தீனிலே ஒரு விடயத்தை புகுத்தினால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். அந்த நபி அவர்கள் இவ்வாறு தமக்கு ஏவப்படாததை மார்க்கமாக செய்கின்ற, அதாவது பிதஅத் செய்கின்றவர்கள், அந்த பிதஅத்தை மனதளவிலே வெறுக்காதவனுக்கே கடுகளவும் ஈமான் இல்லை என கூறுவதிலிருந்து பிதஅத்தை செய்பவனுக்கு ஈமான் இருக்க முடியாது என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறு நேர்வழியிலே ஒன்றுபட்டவர்களில் எவரேனும் ஒருவர் தொழுகை நடாத்துகின்றார், அவரிலே ஒரு தவறு நடைபெறுவதாக நாம் கருதுகின்றோம். அது எந்த வகையான தவறு என்பதை சரியாக அடையாளம் காண்பது மிக முக்கியமானது. அவர் செய்கின்ற தவறு பிதஅத்தா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நபியிடமிருந்து மார்க்கம் கற்ற நபி தோழர்கள் கூட சில நேரங்களில் சுன்னத்தான ஒரு விடயத்தை கூட பிதஅத் என்று தவறாக புரிந்த சம்பவம் இருப்பதை தாபியீன்களில் ஒருவரான இமாம் முஜாஹித் எடுத்து கூறுகின்றார். மஸ்ஜிதிலே அவர்கள் ஒரு முறை நுழைகின்ற போது அங்கே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் வஹா தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழுகை பற்றி இவர்களிடம் கேட்கப்பட்ட போது பிதஅத் என்று கூறிவிட்டார்கள்.
இவர்களுக்கு மறுப்பு கூற நினைத்தாலும் அது அவ்வளவு நல்லதல்ல என்று விட்டுவிட்டதாகவும் அவர்கள் விவரம் கூறுகின்றார்கள். எப்படியோ சஹீஹுல் புகாரி முதற்கொண்டு துஹா தொழுகை என்பது மிகச் சிறப்பிற்குரியது என்ற பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கின்ற நிலையில் அந்த விடயத்தை பித்அத் என இந்த நபித்தோழர் கூறிவிட்டார்கள். அதே போன்று நபியின் காலத்தில் இருந்த சுன்னாக்களில் ஒன்று தனியாக இரவு தொழுகைகளை வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. இருந்தாலும் மஸ்ஜிதோடு அமைந்திருந்த மிகச்சிறிய நபியின் வீட்டிலே நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது ஒரு சில சஹாபாக்கள் நபியோடு சேர்ந்து இரவு தொழுகை மஸ்ஜிதிலே நபிக்கு பின்னால் நின்று தொழ ஆரம்பித்தார்கள். இந்த செய்தியை அறிந்து அடுத்த நாள் என மிக பெரிய கூட்டம் வந்துவிட்டது. இறுதியாக நபி அவர்கள் இந்த தொழுகை கடமையாகி விடுமோ என பயந்து கூட்டாக தொழுவதை கைவிட்டார்கள். இரவு தொழுகை வீட்டிலே தொழுவதுதான் சிறப்பு என்றும் கூறினார்கள். இப்படி இரவு தொழுகை கூட்டாக தொழுவது விடுபட்டிருந்த நிலையில் அப்படியே காலம் தொடர்கின்றது. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்து அந்த காலமும் முடிவடைந்து விட்டது. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்து சில காலம் முடிந்த நிலையிலே மஸ்ஜிதிற்கு வருகின்றார்கள். தனித்தனியாகவும் அல்லது ஓரிருவர் சேர்ந்து அங்கே இரவு தொழுகை இடம்பெறுகின்றது. இப்போது நபியின் காலத்தில் நடைபெற்றது போன்று ஒரு இமாமை நியமித்து இரவு தொழுகை தொழ விரும்புகின்ற அத்தனை பேரையும் ஒரு இமாமின் பின்னால் தொழ வைத்தார்கள். சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்து இந்த நிலையை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, இது சிறந்த பித்அத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். பித்அத் என்றால் முன்னுதாரணம் இல்லாமல் முன்பு இது செயற்படுத்தப்பட்டிருக்காது, புதிதாக ஆரம்பிப்பதைத்தான் பித்அத் என்று கூறப்படும். இஸ்லாமிய பரிபாஷையில் நன்மை கருதி, உலகத் தேவைக்காக அல்ல, நன்மை கருதி மார்க்கமாக குர்ஆன் சுன்னாவிலே இல்லாத ஒன்றை செய்வது பித்அத் ஆகும். இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையை ஒரு இமாமின் பின்னால் தொழ வைத்ததென்பது சுன்னாவில் உள்ள விடயம், முதலாவது விடயம். இரண்டாவது, இவர்கள் துவக்குவதற்கு முன்னரே நபி அவர்கள் செய்து காட்டிவிட்டார்கள். இடையிலே விடுபட்டிருந்ததன் அடிப்படையிலாக இருக்கலாம் பித்அத் என்ற ஒரு வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார். எப்படியோ இஸ்லாமிய பரிபாஷையில் இது பித்அத் கிடையாது. இதே போன்று தாபியின்களில் ஒருவரான இமாம் ஹசன் பஸ்ரி என்ற மிகப்பெரிய அறிஞர், பித்அத் செய்பவரோடு நாம் சேர்ந்து தொழலாமா என்று கேட்கப்பட்ட போது தொழுது கொள்வீராக, பித்அத்தின் பாதிப்பு அவரை சார்ந்தது என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதாக இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே இஸ்லாமிய பார்வையில் தீனில் இல்லாத ஒன்றை குர்ஆன் சுன்னாவின் ஆதாரம் இல்லாமல் ஒருவர் செய்து தொழுகை நடாத்துகின்றார் என்றால் அந்த நேரத்திலே அவரோடு சேர்ந்து தொழலாம் என்ற தீர்ப்பு குர்ஆன் சுன்னாவிற்கு முரணானது. இமாம் ஷாஃபி அவர்கள் அழகாக கூறினார்கள், இந்த உம்மத்திலே எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, நபியை தவிர வேறு எவருடைய தீர்ப்புகளும் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட மாட்டாது, அது கடமையும் கிடையாது என்பதை கூறியிருக்கின்றார்கள். எனவே பித்அத் செய்கின்ற ஒரு இமாமுக்கு பின்னால் தொழலாமா என்ற கேள்வி வெறும் தொழுகை மட்டுமல்ல, நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிம் பித்அத் செய்கின்றார் என்றால் அவர் ஈமானையே இழந்து விடுவார். அவர் செய்கின்ற அந்த பித்அத்தை அவருக்கு எச்சரித்து அவரை நாம் நேர்வழிப்படுத்தி அந்த பித்அத்தை விட்டுவிடச் செய்ய வேண்டும். தொடர்ந்தும் பித்அத் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் ஈமானை இழந்து விடுவார், அவரோடு இஸ்லாமிய உறவு இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பித்அத் அல்லாத விடயங்களுக்கு அவற்றை பித்அத் என புரிந்து கொள்ளுகின்ற தவறுகள் நிறையவே நடக்கின்றன. அதில் ஒன்று, நபியின் பெயரால் நம்பகமான செய்திகளும் பலவீனமான செய்திகளும் இருக்கின்றன. நேர்வழியிலே ஒன்றுபட்ட ஒரு முஸ்லிம்
பலவீனமான ஒரு செய்தியை அது சஹீஹ் என நம்பி அதனை செயல்படுத்திவிட்டால் அதனை பிதஅத் என தீர்மானிப்பது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். ஒட்டுமொத்தத்தில் ஒருவர் பிதஅத் செய்வது நிரூபணமாகினால் அவர் ஈமானையே இழந்து விடுவார். சில தவறுகளை பிதஅத் என்பதற்குரிய ஆதாரம் இல்லாமல் பிதஅத் என முடிவெடுப்பது மற்றொரு வகையான தவறாகும். தெளிவான அறிவோடு உள தூய்மையோடு செயல்படுவதே நேர்வழியாகும்.